அங்க. பூஜா 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 இல்ல இல்லன்னு சொல்றல. என்ன நடக்குதுங்க? அவர் ஏன் நம்மள சுட்டாரு? அவன் ஒரு பைத்தியக்கார போலீஸ். வந்தே கௌதம். ஏய் ஒரே டென்ஷனா இருக்கு, சொல்லு. இவனதான் பார்க்க வரோன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏய் அப்ப இவர் முன்னாடி உனக்கு தெரியுமா? தெரியும். வருஷம் நடக்கிற விஆர் கேலண்டர் ஷோ இந்த வருஷமும் சிறப்பா நடந்துச்சு. அதுல ஃபைனல்ஸ்ல 3 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. 3 பேர்ல லிண்டாங்கிற பொண்ணு தான் வின் பண்ணுவான்னு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் போட்டி போட்டாங்க. வியூவர்ஸ் ஓட்டும் அவங்களுக்கு தான் அதிகமா இருந்துச்சு. அவங்க தான் ஃபைனல்ல ஜெயிக்க போறாங்கங்கிற நிலைமையில அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்க போனேன். ஃபைனல்னாலே டென்ஷன் தானாவே வந்துருது இல்ல மேடம்? தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? எனக்கு உங்க பேட்டியோ வேண்டாம், பட்டமும் வேண்டாம். எனக்கு வாழவே பிடிக்கல. I just want to die. பேட்டி எடுக்க போன எங்களை லிண்டா திட்டி அனுப்பிட்டா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லிண்டாவை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு லிண்டா அழகி போட்டியில கலந்துக்கிறது பிடிக்கலையா. அவளை போக வேண்டான்னு எச்சரிச்சிருக்கான். அந்த விரக்தியில இருந்த லிண்டா ஃபைனல்ல கலந்துக்காததுனால மனிஷா அகர்வாலுங்கிற பொண்ணு இந்த வருஷத்துக்கான விஆர் கேலண்டர் ஷோல வின் பண்ணி அழகி பட்டத்தை தட்டிட்டு போயிட்டான். அதை தாங்கிக்க முடியாதனாலையும் அழகி போட்டியில கலந்துக்க முடியலங்கிற ஏக்கத்திலையும் லிண்டா எங்க ஆபீஸ் மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனா தற்கொலைக்கு தோண்டினதா எங்க பாஸ் சித்தார்த் ரகுநாத் மேல குற்றம் சுமத்தி அவரை கோர்ட்டுக்கு இழுத்தாங்க. நான் தான் சரியான நேரத்துக்கு போய் லிண்டா அவளாதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ப்ரூவ் பண்ணி எங்க பாஸ் நிரபராதின்னு நிரூபிச்சேன். அந்த கோவத்துல லிண்டாவோட அப்பா ஆபீஸ்க்கு வந்து என்ன சுட வந்தாரு. ஆபீஸ்ல இருந்தவங்க மட்டும் அவரை தடுக்கலன்னா என்ன அப்பவே சுட்டு கொண்டு இருப்பான் இந்த பைத்தியக்கார போலீஸ்காரன். ஒரு போலீஸ்காரர் இப்படி பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நாம இப்ப போய் அவரை மீட் பண்ணாதான் உண்மை என்னங்கிறது நமக்கு புரிய வரும். சாம பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன், வா அவரை போய் மீட் பண்ணலாம். என்ன தைரியம் இருந்தா மறுபடியும் வருவேன். சார் சார் ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் உங்ககிட்ட சாம் பத்தி பேச வந்திருக்கேன். சாமா? இப்ப அவன் எங்க இருக்கான்? சாம் செத்துட்டான் சார். சாம் செத்துட்டானா? ஆமா சார். சாம் நாங்க தங்கி இருந்த அதே ஃபிளாட்ல தான் தங்கியிருந்தான். அவன் எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருந்தான். உங்களை பத்தி என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் அவனோட பிரச்சனையை மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லை சார். சாகறதுக்கு முன்னாடி அவன் உங்களுக்கு எழுதின லெட்டரை எங்க வீட்டு லெட்டர் பாக்ஸ்ல போட்டிருக்கான். அதே மாதிரி ஒரு டிவிடியை பூஜா வீட்லயும் போட்டிருக்கான். பட் அந்த டிவிடி எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சார். இப்போ அந்த டிவிடிக்காக யார் யாரும் எங்களை துரத்துறாங்க. ஏன் துரத்துறாங்க, எதுக்காக துரத்துறாங்க எதுவுமே தெரியல. முடியல சார். இப்ப கூட இந்த லெட்டரை வச்சு தான் உங்களை தேடி வந்திருக்கேன். இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். நீங்க ஒரு போலீஸ் கமிஷனரா இருந்தவர் இப்பெல்லாம் யாரையுமே பாக்குறது இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. பூஜா கூட உங்களை பத்தி என்னென்னவோ சொல்றா. பூஜா உட்பட யாருக்குமே உங்களை பத்தின உண்மை தெரிய மாட்டேங்குது. ஏன் எனக்கும் தெரியாது. சாம கூட கடைசி வரைக்கும் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாமலே போயிருக்கு. என்னதான் சார் நடந்துச்சு? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் லிண்டா பிறந்தா. அவளை நான் உயிருக்கு உயிர் வளர்த்தேன். அவ ஆசைப்பட்ட எதுக்குமே நான் குறுக்க நின்னது கிடையாது. மாடலிங்ல பெரிய ஆளா வரணுங்கிறது தான் என் பொண்ணோட ஒரே ஆசை. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. என்ன விளையாடுறியா? அப்பா உனக்காக டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். கிளம்புறான்னா எப்படி? காம்படிஷனுக்கு வேற டைம் ஆச்சுப்பா. நான் தான் டயட்ல இருக்கேன்னு தெரியும்ல. ப்ளீஸ் பா. நீ டயட்னு சொல்லி உன் உடம்ப கெடுத்துக்கிற. அப்பாவுக்கு சுத்தமா இது பிடிக்கல. அழகி போட்டிக்கு மூலதானமே அழகு தானப்பா. உன் அழகுதாமா எனக்கு பயமாவே இருக்கு. தோப்பா சாம்னு ஒருத்தன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கானே, அது உனக்கு நினைப்புல இருக்கா இல்லையா? விஆர் கேலண்டர் ஷோ ஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன்ப்பா. நான் ஜெயிக்கிற வரைக்கும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கப்பா. நான் என்னைக்காவது உன் விருப்பத்துக்கு எதிராக நின்று இருக்கேனா? உங்க அம்மாவே இருந்திருந்தாலும் எவ்வளவு ஃப்ரீயா விட்டுருப்பாளா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானப்பா. அப்புறம் ஏன் நான் யோசிக்கணும்? அப்பா சொல்லுமா. விடிவி சேனல் எம்டி பையன் சித்தார்த்தோட பார்வையும் சரியில்லை, அவனோட அப்ரோச்சும் தப்பா இருக்குப்பா.
அப்புறம் எதுக்குமா இந்த ஷோக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்? இந்த ஷோ இல்லைன்னா இன்னும் 1000 ஷோ இருக்கு. இந்த ஷோவுக்கு நீ போக வேண்டாம். நீங்க ஒரு போலீஸா இருந்துட்டு இப்படி பேசலாமாப்பா? நான் உங்க பொண்ணுப்பா. என்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் யாரும் நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் விட மாட்டேன். VR கேலண்டர் ஷோல செலக்ட் ஆயிட்டா மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ்னு என்னோட ஆம்பிஷன் நிறைவேறிடும்பா. ஃபைனல் வியூவர்ஸ் voting படி நான் தான்ப்பா லீடிங்ல இருக்கேன். ப்ளீஸ் பா. அதுக்கு இல்லமா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. லிண்டா போயிட்டு வரட்டும். You don't அவ know, கண்டிப்பா வின் பண்ணுவா. அங்கிள், don't worry. லிண்டா, please go. All the best. ஓகே, தேங்க் யூ Okay. சாம். பை. See you. சந்தோஷமா போன லிண்டாவை கடைசியா சவமா தான் பார்த்தேன். அவ சாவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக VTV ஆபீஸ்க்கு போனேன். அங்கதான் முத்துக்குமார்ன்ற ஒரு பையனை பார்த்தேன். அவன் தான் என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தையும் உண்மையா சொன்னான். லிண்டா, நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஓவர் நைட்ல உன்னை உலக அழகியாக்க என்னால முடியும். உன் கண்ணசைவுல தான் உன் லைஃபே அடங்கி இருக்கு. கடைசியா யோசிச்சு சொல்லு. என் அழகு நம்பி தான் அழகி போட்டிக்கு வந்தனே தவிர உன்ன மாதிரி ஆளுங்களோட படுத்து என் அழுக்காக்கிட்டு நான் அழகி ஆகணும்னு வரல. அது எந்த காலத்திலயும் நடக்காது. இப்படித்தான் இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சொன்னாங்க. என்னோட VR கேலண்டர் ஷோ மூலமா பல பேர் மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டிக்கு போய் இன்னைக்கு பேர் புகழோட இருக்காங்க. லிண்டா, அண்டர்ஸ்டாண்ட் தட். நீ நடத்துற ஷோ மூலமா தான் மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷனுக்கு போக முடியும்னு நினைக்காத. உன்ன மாதிரி 1000 பேர் ஷோ நடத்துறான். நேர் வழியில போறதுக்கு 1000 வழி இருக்கு. என் ஆம்பிஷனை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நடக்காது லிண்டா, அத நான் நடக்கவும் விட மாட்டேன். அவன் ஆசைக்கு இணங்காத என் பொண்ணுகிட்ட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவ ட்ரெஸ்ஸை மாத்தினதை ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்ததா சொல்லி அனுசரிச்சு போகலன்னா வீடியோவை உலகம் பூரா பாக்குற மாதிரி நான் பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். அவன் மிரட்டதுனாலதான் என் பொண்ணு பயந்து போய் தன் மானத்தை காக்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற அதிர்ச்சியான தகவலை சொன்னான். இதை எங்க வந்து சொல்றதுனாலும் நான் சொல்றேன் சார்னு முத்துக்குமார் எனக்கு நம்பிக்கை கொடுத்தான். அவன் கொடுத்த நம்பிக்கையில நான் கோர்ட்டுக்கு போனேன். என் பொண்ணு லிண்டா சின்ன வயசுல இருந்து மாடலிங் பண்ணணும்னு ரொம்ப கனவு கண்டு. மிஸ் இந்தியா ஆகணும், மிஸ் வேர்ல்ட் ஆகணும், மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும். இதுதான் அவளோட ஆம்பிஷன். அவளுடைய ஆசைக்கு நான் என்னைக்குமே தடை போட்டதில்லை. என் பொண்ணு அவமானத்தினால சாகல, தன் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் செத்துருக்கா. போதை என்னதோ காலி பாட்டில தூக்கி போடுற மாதிரி பெண்களோட பாடிய பஸ்ல இருந்து தூக்கி போறதும் கொடைக்கானல் பள்ளத்தக்கல போறதும் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஆனா என் பொண்ணு லிண்டா இவன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆக என் பொண்ணை தற்கொலைக்கு தூண்டது இந்த சித்தார்த் ரகுநாத். ப்ராசிக்யூஷன் தரப்பு விட்னஸ் வந்தாச்சா? சாட்சி சொல்ல வரேன் நம்பிக்கையா சொன்ன முத்துக்குமார கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டாங்க. அதையும் மீறி என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் இவ வந்தா. இல்ல, இவர் போய் சொல்றாரு. யுவர் ஆனர், இவர் சொல்றதெல்லாம் போய். நீ யாரு? எதை வச்சு பொய்ன்னு சொல்ற? நான் VTVல ஆங்கரா ஒர்க் பண்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு லிண்டாவை நான் தான் இன்டர்வியூ எடுக்க போனேன். இதுல இருக்கிற வீடியோவை பாருங்க. எங்க MD சித்தார்த் ரகுநாத் மேல வீண் பழி போடுறாங்கன்னு உங்களுக்கே புரியும். எனக்கு வாழவே பிடிக்கல. I just want to die. இந்த வீடியோவில் இருக்கும் காட்சிகளை பார்க்கும்போது லிண்டா தற்கொலைதான் செய்து கொண்டாள் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாகிறது. மேலும் ப்ராசிக்யூஷன் தரப்பில் சாட்சியையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தவில்லை. ஒரு பொறுப்பான காவல்துறை அதிகாரியாக இருக்க வேண்டிய பீட்டர் எஸ் குமார் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து உள்நோக்கத்தோடு சித்தார்த் ரகுநாத் மீது வழக்கு தொடர்ந்ததற்கு இந்த நீதிமன்றம் அவரை கண்டிக்கிறது. அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எல்லா சாட்சிகளும் எனக்கு எதிராகவும் அவனுக்கு சாதகமாகவும் போயிடுச்சு. என் பொண்ணோட சாவ தற்கொலைன்னாங்க, சர்வீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த கோவத்துல தான் நான் VTV ஆபீஸ்க்கு போனேன். ஏய், இது நார்மல் இன்டர்வியூவா? ஏய், என் பொண்ணோட சாவ தற்கொலைன்னு சொல்லி இந்த உலகத்தை நம்ப வச்சிருக்கே நீ பாவி. என் பொண்ணோட சாவுக்கு காரணமானவனை தண்டிக்கலாம்னு சொல்லி கேஸ போட்டா காசை வாங்கிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டீங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஹலோ ஹலோ, மரியாதையா பேசுங்க. பொண்ணு வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு தேவையில்லாம எங்க பாஸ பலியாடாக்கலான்னு பாக்குறீங்களா? உங்க பொண்ணோட கேரக்டர் எப்படின்னு யாருக்கு தெரியும்? என் பொண்ண பத்தியும் என் வளப்ப பத்தியுமா தப்பா பேசுறேன்? உன்னை கொன்னா தாண்டி என் கோவம் தெரியும். என் பொண்ண பத்தி உண்மையா வெளில வரும்.